அசுரன் படத்தை பற்றி அடுத்து ஒரு கேள்வி தான். நீட் எக்ஸாம் மாதிரி சார் பயப்படுறாரு. அதுக்கெல்லாம் பயந்து தானே ஆகணும். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்தோம். நீட்டை எப்படியாவது ஒழிக்கணும். அசுரன் அந்த படத்தை பற்றி 2 வார்த்தை. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். படத்தை பற்றி ஏதாவது ஒரு அதில் வந்து தனுஷ் நடிச்சிருக்காரு, வெற்றிமாறன் இயக்கியிருக்காரு. ஆமாம், எங்களுக்கு தெரியும். ஒரு 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. இல்லை, பொதுவாக நாவலை திரைப்படமாக்குறதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் எழுத்தாளர் பூமணி அவர்களுடைய வெக்கை திரைப்படத்தை தான், ஆனால் வெக்கை நாங்களும் படிச்சிருக்கோம். ஆனால் அது இன்னும் வேறு ஒரு இடத்துக்கு அது ட்ராவல் பண்ணதே. ஒரு நாவலை படமாக்குகிற பொழுது, திரைப்படமாக்குகிற பொழுது ஏற்படுகிற அனுபவம் என்ன? அது திரும்ப பாலுமகேந்திரா சார்கிட்ட தான் போனோம். பாலுமகேந்திரா சார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாவலை படமாக எடுக்கிற அப்படின்னா நீ முதல்ல பண்ண வேண்டியது, நீ அந்த நாவலின் மீது எதனால் ஈர்க்கப்பட்டாயோ அதனுடைய கலை உன்னதங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு ஸ்கெலிட்டனாக பாரு. அந்த கதை, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த பேசிக் ஐடியா உன்னை முன்னகத்து தான் பாரு. அப்படி முன்னகத்தக்கூடியதாக இருந்தால் அது வந்து உனக்கு அதை சினிமாவாக எடுக்கிறதுக்கான தகுதி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை விட்டுறணும், நீ வேறு கதைக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவார். எப்போதும் சொல்லுவார் அவர். ஏன்னா நான் அவரோட கதை நேரம் ஒர்க் பண்ணேன். அது வந்து சிறுகதைகளை குறும்படங்களாக சார் எடுத்த அந்த இது. ஸோ அதிலிருந்து தான் எனக்கு அந்த ப்ராக்டிஸ், அவர் சார் ஒர்க் பண்ணுறதை பார்க்கறது தான் எனக்கு ப்ராக்டிஸாக இருந்தது. அதுபோல் தான் வந்து வெக்கை அசுரனாக மாறினது. வெக்கை படித்த நிறைய பேருக்கு வந்து அசுரன் மேலே உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்கு. அதில் நிறைய மாற்று கருத்துகள் இருக்குது. அவருக்கு பூமணிக்கே வந்து அது பிடிக்கல, அந்த படம் பிடிக்கல, அல்லது விமர்சனங்கள் இருக்குது. பிடிக்கலன்னு சொல்கிறத விட விமர்சனங்கள் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு நாவலை சினிமாவாக மெயின் ஸ்ட்ரீமில் வெகுஜன சினிமாவாக மாற்றும்போது எனக்கு என்ன எப்படி பண்ண முடியுமோ அதை மாதிரி பண்ணியிருந்தேன் நான்.